Welcome students and viewers. We are in 10th Science Biological section, lesson 15. Lesson name is Nervous System. In this lesson, today's section, I would like to teach about 15.1.2 Types of Neurons. Types of Neuron. நியூரான்களின் வகைகள் அப்படிங்கிற தலைப்பாக்க போகிறோம். Actually, neuron is the structural and functional unit of nervous system. Already we said a lot of time. Once again, the neurons may be different types. நியூரான்களில் பல வகைகள் உள்ளன. நியூரான்ஸ் may be of different types. நியூரான்கள் பல வகைகள் உள்ளன. Based on their structure and function. அந்த நியூரான்களினுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு மற்றும் அவைகளினுடைய செயல்பாடுகள், சரிங்களா, அவை செயல்படும் விதம், சரிங்களா. ஃபங்க்ஷன் அப்படின்னா செயல்படும் விதம், ஸ்ட்ரக்சர் நம்ம அமைப்பு மற்றும் செயல்படும் விதம், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பேஸில் சில டைப்ஸை பிடிச்சிருக்கிறாங்க. ஆன் த பேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு நியூரானுடைய அமைப்பின் அடிப்படையில், ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் த நியூரான் மே பி ஆஃப் ஃபாலோவிங் டைப்ஸ். நியூரான்ஸை பின்வரும் வகைகளை பிரிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூனிபோலார் நியூரான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? யூனிபோலார் நியூரான்ஸ். இன் தமிழ் ஒரு முனை நியூரான்கள். யூனினா ஒன்று, போலார்னா முனை, ஒரு முனை நியூரான்கள், யூனிபோலார் நியூரான். ஸோ ஒன்லி ஒன் நர்வ் ப்ராசஸ், சரிங்களா. ஒன்லி, இந்த ஒன் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். ஒன்லி one nerve process arises from the cyton. Already you know two important parts found in the neurons. What are that? Upper part is actually cyton, then followed by stem part is axon. Okay, already we told here. So in cytonங்கிறது தலைப்பகுதி, நியூரானுடைய ஹெட் ரீஜன். அது ஹெட் ரீஜனில் ஒன்லி ஒன் நர்வ் ஃபைபர்ஸ், அதாவது ஒன்லி ஒன் ட்ரைப்ஸ்னா ஒரு முனை மட்டுமே சைட்டானில் இருந்து கிளைத்து காணப்படும். ஒரு முனையிலிருந்து மட்டும் அந்த நர்வ் ப்ராசஸ், நரம்பு இலைகள், அதாவது டென்ட்ரைட்டுகள், ஒரே ஒரு டென்ட்ரைட் மட்டும் வெளியே வரும். ஒன்லி ஒன் நர்வ் ஃபைபர்ஸ், ஒரு முனை மட்டும், நியூரான்களில் ஒரு முனை மட்டுமே சைட்டானில் இருந்து கிளைத்து காணப்படும். ஒரே ஒரு முனை மட்டும் அந்த சைட்டானுங்கிற ஹெட் ரீஜன்லேருந்து கிளைத்து காணப்படும். பிரான்ச்சஸாக இருக்கும். விச் ஆர் சைட்டான் விச் ஆக்ட் ஆஸ் போத் ஆக்சான் அண்ட் டென்ட்ரான். ஸோ அந்த நெர்வ் ப்ராசஸ் வந்து ஆக்சானாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும், டென்ட்ரானாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும். இதுவே ஆக்சான் மற்றும் டென்ட்ரானாக ஃபங்க்ஷன் பண்ணும். திஸ் இஸ் கால்ட் வாட்? யூனிபோலார் நியூரான். Second one is bipolar neuron. What is second one? Bipolar. Bipolar in Tamil, இருமுனை நியூரான்கள். Bipolar in English, Tamil is what? இருமுனை நியூரான்கள். Bipolar என்னது? இருமுனை நியூரான்கள். Okay, the cyton gives rise to two nerve process. இதில் அந்த சைட்டான் வந்து ரெண்டு நரம்பு பகுதிகளை இருபுறங்களும் இணைக்கப்பட்டிருக்கும், சரிங்களா. அந்த சைட்டானுடைய ரெண்டு சைடுலேயுமே ஒரு சைடுக்கு ஒரு நரம்பு பகுதி இணைஞ்சிருக்கு, மற்றொரு பகுதியில் மற்றொரு நரம்பு பகுதி இணைஞ்சிருக்கு. ஆக டூ நர்வ் ப்ராசஸ், இரண்டு நரம்பு பகுதிகள் சைட்டானில் இணைக்கப்பட்டிருக்கும், பக்கத்திற்கு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ விச் ஒன் ஆக்ட் ஆஸ் ஆக்சான், சரிங்களா. அதில் ஒன்று வந்து ஆக்ட் ஆஸ் ஆக்சான், ஒன்று வந்து அதில் ஒரு நர்வ் ப்ராசஸ் வந்து ஆக்சானாக ஃபங்க்ஷன் பண்ணும். அனதர் ஒன், மற்றொன்று பார்த்திங்கன்னா டென்ட்ரானாக ஆக்ட் பண்ணும். டென்ட்ரானுங்க தெரியும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து சைட்டான்னு சொல்லுவோம். அதாவது ஹெட் ரீஜன், கீழே இருக்கிற தண்டு பகுதியை ஸ்டெம் ரீஜன் ஆக்சான்னு சொல்லுவோம், தலைப்பகுதியை டென்ட்ரான்னு சொல்லுவோம். ஸோ டூ நர்வ் ப்ராசஸ் அரைசஸ் ஃப்ரம் த axon, actually cyton region. So one nerve process act as a axon, another one is act as a dendron. So bipolar union is over. Okay, so this is central process. So one nerve fiber arises, another one nerve fiber arises from the cyton. So this is one nerve fiber,
திஸ் இஸ் அனதர் நர்வ் ஃபைபர்ஸ். ஓகே, 2 நரம்பு இழைகள் வெளிவருது. ஒன்று ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் இருக்கும். நெக்ஸ்ட்டு மல்டிபோலார். மல்டிபோலார் அப்படின்னா இதில் அந்த சைட்டானில் லாட் ஆஃப் நர்வ் ப்ராசஸ் அரைசஸ். அதாவது அந்த சைட்டான் ரீஜனிலிருந்து பல நர்வ் ப்ராசஸ், பல்வேறு நரம்பு பகுதிகள் வெளிவருகின்றது. த சைட்டான் கிவ்ஸ் ரைஸ் டு மெனி டென்ட்ரான் அண்ட் ஆக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபோலார் நியூரானில் கிவ்ஸ் ரைஸ் மெனி டென்ட்ரான், அதிக எண்ணிக்கையிலான டென்ட்ரான்களும் அதற்கு சமமான ஆக்சான்களும் உற்பத்தியாகின்றது அல்லது வெளிவருகின்றது. சைட்டான் கிவ்ஸ் ரைஸ் டு மெனி டென்ட்ரான் அண்டு ஆக்சான், அதிக எண்ணிக்கையிலான டென்ட்ரான்களும் அதிக ஆக்சான்களும் வெளிவருது. ஸோ தட்ஸ் ஆல். ஆக்சுவலி ஈச் ஹெட்டிங் ஹேரிங் 2 mark. This actually 2 mark. This is another one 2 mark. This is another one 2 mark, isn't it? Okay, don't forget it. Sometimes as 3 mark. Always neurons are classified based on this structure அப்படின்னு 3 mark கேட்கலாம். நெக்ஸ்ட், வேர் தே யூனிபோலார் நியூரான் ஆக்சுவலி ப்ரெசன்ட். உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், இந்த யூனிபோலார் நியூரானை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முனை நியூரான்களை எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்ட் இன் இயர்லி எம்பிரியோ. சரிங்களா? அதாவது வளர்கருவின், இயர்லி எம்பிரியோனா வளர்கருவின் ஆரம்ப நிலையில் காணப்படும். ஓகே, நாட் இன் அடல்ட். வளர்கருவின் இனிஷியல் ஸ்டேஜில், ஆரம்ப நிலையில் யூ கேன் ஏபிள் டு டைரக்ட்லி அப்சர்வ் தி யூனிபோலார் நியூரான்ஸ். நம்ம நேரடியாக இந்த யூனிபோலார் நியூரானை பார்க்கலாம். ஆனால் எப்போ பார்க்க முடியாது? அடல்ட்டில், முதிர்ந்த உயிரிகளில் இந்த யூனிபோலார் நியூரான்ட்டை பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் பைபோலார் நியூரான். இந்த பைபோலார் நியூரானை எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்ட் இன் ரெட்டினா ஆஃப் த ஐ. ஐனா கண், கண்ணில் ரெட்டினா அப்படிங்கிற ஒரு ரீஜன், ஒரு பகுதி இருக்குது. ஸோ வி கேன் ஏபிள் டு சி திஸ் கைண்ட் ஆஃப் பைபோலார் நியூரான். அப்போ பைபோலார் நியூரான்களை நம்ம ஐயில் இருக்கக்கூடிய, கண்களில் இருக்கக்கூடிய ரெட்டினா ரீஜனில் பார்க்கலாம். அண்டு கூட பார்த்தீங்கன்னா அல்ஃபேக்ட்ரி. அல்ஃபேக்ட்ரி அப்படின்னா நுகர்ச்சி கதுப்புன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இந்த ஸ்மெல் வருது இல்லைங்களா, ஸ்மெல்லை ரெகனைஸ் பண்ணக்கூடிய அந்த நர்வ் ஸ்பாட் அல்ஃபேக்ட்ரின்னு சொல்லுவோம். நுகர்ச்சி உறுப்புன்னு சொல்லுவோம். அல்ஃபேக்ட்ரி அப்படிங்கிற அந்த அல்ஃபேக்ட்ரி ரீஜனில் எபித்தீலியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் இது நிறைய இருக்குதான். அல்ஃபேக்ட்ரி எபித்தீலியம் ஆஃப் நாசல் சேம்பர். சரிங்களா? அது நாசல் சேம்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாசி துளையில் காணப்படுகின்ற அல்ஃபேக்ட்ரி எபித்தீலியத்தில் இவை காணப்படுகிறது. பைபோலார் நியூரான் காணப்படுகிறது. நேசல் சேம்பர்னா நாசி துளை, நாசி துளையில் இருக்கக்கூடிய அல்ஃபேக்ட்ரி எபித்தீலியத்தில், அல்ஃபேக்ட்ரி எபித்தீலியம் இவை காணப்படுகிறது. அதற்கடுத்தது மல்டிபோலார் நியூரான். மல்டிபோலார்னா பலமுனை நியூரான்கள். மல்டிபோலார்னா பலமுனை நியூரான்கள். ஸோ ஃபவுண்ட் இன் செரிப்ரல் கார்டெக்ஸ். செரிப்ரல் கார்டெக்ஸ்னால் பெருமூளையின் புறணி பகுதியில், இதை புறப்பரப்பில் அல்லது புறணி பகுதியில், பெருமூளையின் புறப்பரப்பு அல்லது புறணி பகுதியில் ஸோ இவைகள் அதிகம் காணப்படுகிறது. ஃபவுண்ட் இன் செரிப்ரல் கார்டெக்ஸ் ஆஃப் பிரெயின். மூளையின் பர்டிகுலர் பெருமூளையின் செரிப்ரல் கார்டெக்ஸ், பெருமூளையின் புறணி பகுதியில் இந்த மல்டிபோலார் நியூரான் அதிகமாக காணப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் இஸ் ஃபங்க்ஷன் வேசஸ். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நியூரானை ஃபங்க்ஷன் அடிப்படையில், ஃபங்க்ஷன் அப்படின்னா அவைகள் செயல்படும் விதம், அவைகளுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் ஒன்ஸ் அகெயின் நியூரான்ஸ் ஃபர்தர் டிவைடட். மீண்டும் அந்த நியூரான்கள் சில வகைகளாக பிரிக்க, அவைகளுடைய செயல்பாடுகள் பணியின் அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆன் த பேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். சரிங்களா? அதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா செயல்பாட்டின் அடிப்படையில் இந்த நியூரான்கள் மறுபடியும் 2-3 டைப்பை பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே, தே ஆர் சென்சரி ஆர் அஃபரண்ட் நியூரான். சென்சரி அப்படின்னா உணர்ச்சி நியூரான்கள், அஃபரண்ட்னா உட்செல் நியூரான்கள்னு சொல்லலாம். சென்சரினா உணர்ச்சி நியூரான் அல்லது அஃபரண்ட் உள்செல் நியூரான்னு சொல்லுவோம். இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் கேரி, இது என்ன பண்ணுன்னா விச் கேரி இம்பல்ஸ், இவைகள் நரம்பு தூண்டல்களை எடுத்து வருகிறது. எங்கிருந்துன்னா சென்ஸ் ஆர்கன். நம்ம உடம்புல நிறைய சென்ஸ் ஆர்கன், உணர்ச்சி உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா. வாட் ஆர் த சென்ஸ் ஆர்கன்? நோஸ், டங், இயர், ஓகே,
nose, these are the important sense organ, and skin also sense organ. ஸோ அந்த சென்ஸ் ஆர்கன்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நேர்வ் இம்பல்ஸை அந்த கேரி பண்ணக்கூடிய இந்த சென்சரி நியூரான் ரெஃபரன் நியூரான் அதை வந்து எங்கே எடுத்துகிட்டு போகிற சென்சரி ஆர்கன் சென்ஸ் ஆர்கன்லேருந்து உணர்ச்சி உறுப்புகள் சென்சார்கள்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த நெர்வ் இம்பல்ஸை சென்சரி நியூரான் அல்லது அஃபரன் நியூரான் எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுக்குதுன்னா கிவன் டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலத்திற்கு வழங்குகிறது நெக்ஸ்ட் மோட்டார் ஆர் எஃபரண்ட் நியூரான். மோட்டார் அப்படின்னா இயக்க நியூரான்கள் அல்லது வெளி செல் நரம்பு செல்கள். எஃபரண்ட் நியூரான்னா எஃபரண்ட்னா அவுட் சைடு வெளியே செல்லக்கூடிய எஃபரண்ட் நியூரான் வெளி செல் நியூரான்கள் அல்லது மோட்டார் இயக்க நியூரான்னு சொல்லுவோம். விச் கேரி இம்பல்ஸ் இது வந்து இம்பல்ஸை எடுத்துகிட்டு வருது எங்கே இருந்துன்னா ஃப்ரம் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலத்தில் இருந்து இம்பல்ஸை நர்வ் இம்பல்ஸை நரம்பு தூண்டல்களை எடுத்துகிட்டு வந்து எங்கே கொண்டு போய் கொடுக்குதுன்னா கிவன் டு எஃபெக்டார் ஆர்கன். எஃபெக்டார் ஆர்கன் அப்படின்னா இயக்க உறுப்புகளுக்கு கொடுக்கிறது. சரிங்களா, இயக்க உறுப்புகள் எஃபெக்டார்னா இயக்க உறுப்புகளுக்கு செயல்படக்கூடிய உறுப்புகளுக்கு கொடுக்கிறது. வாட் ஆர் தட்? மசில் ஃபைபர் ஆர் த கிளாண்ட். சரிங்களா, சுரப்பிகளுக்கோ அல்லது தசை நாரிழைகளுக்கோ அந்த சென்ட்ரல் நர்வஸ்லேருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சில இம்பல்ஸை எடுத்துகிட்டு வந்து மோட்டார் நியூரான் எஃபெக்டார் ஆர்கனுக்கு கொடுக்குது. லாஸ்ட் இம்பார்ட்டண்ட் நியூரான் இஸ் அசோசியேஷன் நியூரான்ஸ். அதாவது அசோசியேஷன் நியூரான்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தமிழில் சங்கம நரம்பு செல்கள். சங்கமம்னா ஒரு இடத்துல கூடுதல், ஒன்றாக இணைதல். ஓகே, சங்கம நரம்பு செல்கள் அது சங்கம நியூரான்கள்னு சொல்லுவோம். ஸோ கண்டக்ட் இம்பல்ஸ் பிட்வீன் சென்சரி அண்டு மோட்டார் நியூரான். இது ஏதோ ரெண்டுக்கு இடையில இம்பல்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. எந்தெந்த ரெண்டுக்கு இடையில? சென்சரி ஆர்கனுக்கும் மோட்டார் நியூரானுக்கும் இடையில அசோசியேஷன் நியூரான் வந்து இம்பல்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. சென்சரி அப்படின்னா தமிழில் வந்து சரிங்களா உணர்ச்சி மற்றும் இயக்க நரம்பு செல்களிடையே உணர்ச்சி நரம்பு செல்களுக்கு இடையேகவும் மோட்டார் நியூரான் அதாவது இயக்க நரம்பு இடையில் இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அசோசியேஷன் நியூரான். Okay, this is actually sometimes asked 2 mark or 3 mark or sometimes asked 5 mark. Once again we can see the diagram. What is meant by unipolar? So this is what Cyton provide only one nerve process. அதாவது இது வந்து சைட்டான்னு சொல்லும். இதிலிருந்து ஒரே ஒரு நர்வ் ப்ராசஸ். சரிங்களா, ஒரு நரம்பு அமைப்பு வெளியே வந்தால் யூனிபோலார் ஒரு முனை நியூரான் சொல்லுவோம். ஸோ இதை வந்து பைபோலார்னு சொல்லுவோம். சென்டரில் ஒரு சைட்டான், இந்த பக்கம் ஒரு நெர்வ் ப்ராசஸ், இந்த பக்கம் இது வந்து ரெண்டாவது நெர்வ் ப்ராசஸ், இது ஃபஸ்ட்டு நெர்வ் ப்ராசஸ். ஓகே, திஸ் இஸ் பைனா ரெண்டு, போலார்னா இருமுனை நியூரான்கள். அப்போ சைட்டானில் ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒரு நெர்வ் ப்ராசஸ் இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் இஸ் மல்டிபோலார். இது வந்து மல்டிபோலார். சென்ட்ரலில் சைட்டான் சுற்றி இது ஒரு நெர்வ் ப்ராசஸ், இது ஒரு நெர்வ் ப்ராசஸ், இது ஒரு நெர்வ் ப்ராசஸ், இது ஒரு நெர்வ் ப்ராசஸ், இதுவும் ஒரு நெர்வ் ப்ராசஸ். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி அதிக எண்ணிக்கையிலான நெர்வ் ப்ராசஸ் நரம்பு அமைப்புகள் ஒரு சைட்டான்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா திஸ் இஸ் கால் வாட்? மல்டிபோலார் நியூரான்னு சொல்லுவோம். ஓகே, தேட்ஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். பிஃபோர் என்ட்ரிங் டு த explanation, first of all you should draw the diagram, relevant diagram, then you should start writing. Okay, so video skip பண்ணாம பாருங்க. Thank you, keep watching.